2 நாள் முழுமையா காரைக்குடியில என் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலம் எல்லாரையும் நான் சந்திச்சேன். அரசியல்வாதிகள் முடிஞ்சிருக்கு. அதில சில நடந்த சுவாரஸ்யங்கள ஒளிப்பதிவு பண்ண முடியாதத நான் சொல்றேன். ஆஃப்லைன் கான்வர்சேஷன்ல. ஒண்ணு மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, கார்த்திக் சிதம்பரம் அவர்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க சீமானை பற்றி அப்டின்னா, "தம்பி மாங்குடி நம்ம காங்கிரஸ் வேட்பாளர் லோக்கலு. நீ போய் கேட்டு பாருங்கனாலும், சீமான் அந்நியரு. வெளியூர்க்காரரு. எப்படிங்க ஜெயிச்சுட்டாருன்னா இங்க இருப்பாரா? தோத்துட்டா இங்க இருப்பாரா? இருக்கவே மாட்டாரா?" அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப நம்ம கேட்கத்தான் முடியும். கேட்டுட்டு அப்படியே அப்புறம் அண்ணன்ட்ட மீட் பண்ணும்போது நான் கேட்டேன். அதாவது நீங்க இப்ப தொடர்ந்து பார்ப்பீங்க. அவரால பேசவே முடியல. அப்ப இத கேட்கும்போது அவரு எனக்கு பேசுற அளவுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இரவு நேரங்கள்லயும் அதிகாலையில தான் பார்க்க முடிஞ்சுச்சு. இடையில பார்க்கவே முடியல. அப்போ சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். ஆஃப்லைன்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, இதே நான் சொன்னேன். இந்த மாரி கார்த்திக் சிதம்பரம் முழுமையா இத எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, நான் கடலூர்ல நின்னேன், திருவெற்றியூர்ல நின்னேன். ஏன் நின்னேன் தெரியுமா? நான் எங்கேயாவது போய் நின்னேன்னா என்னையே இந்த பர்ட்டிகுலர் ஜாதிக்காரன், இந்த பர்ட்டிகுலர் ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் வலுக்கட்டாயமாக நான் போய் கடலூர் நின்னேன். அங்கே நின்னதுக்கு பின்னணி என்ன அப்படின்னா, அங்கே கடல் சார்ந்த கடலோரமாக பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இப்போ தண்ணிகளை நச்சாக்குறாங்க. அதே மாதிரி திருவெற்றியூர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா அதே தொடர்பான விஷயம் தான். நான் அந்த இடத்துல எம்எல்ஏவாக இருந்தேன் அப்படின்னா, நான் ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னா இந்த நச்சுத்தனமான வேலைகள் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு பொது நலத்தோடு தான் போய் நின்னேன். எந்த சிறு நலத்திலையும் நிற்கலை. அதாவது நான் ஜெயிச்சிடணும், என் ஜாதிக்காரன் இருக்கணும், என் ஊர்க்காரன்னு நினைக்கவே இல்லை. திரும்ப இப்போ இந்த காரைக்குடிக்கு வர்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திருவெற்றியூரை விட்டுட்டு திருவெற்றியூர்லையும் 25% ஓட்டு எடுத்தார். அதை விட்டுட்டு நான் இங்கே வரேன் அப்படின்னா, நான் என்னை ஒரு இடத்துல நான் என்னைய ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த ஜாதிக்காரன், இந்த ஊர்க்காரன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. இந்த பரந்த தமிழ்நாடு நம்ம ஊர் தான், நான் எங்கேனாலும் நிற்கலாம் அப்படின்னா பொது தலைவராக வர முடியும். இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு எம்ஜிஆரும் ஒரு கருணாநிதியும் ஒரு ஜெயலலிதாவும் நின்று எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுது அப்படின்னா, அவங்க பொதுவானவங்களா, எந்த ஜாதிக்கு உடன்பட்டவங்கள இல்லை. நம்ம தமிழராக எங்கே தோற்று போகிறோம் அப்படின்னா, ஜாதி குறியீடை வச்சு, ஊர் குறியீடை வச்சு தான் தோற்று போகிறோம். ஜெயலலிதாவுக்கு எந்த ஜாதி குறியீடும் கிடையாது, தமிழர்களில் சொல்கிறேன். கலைஞர் ஐயாவுக்கு கிடையாது, எம்ஜிஆருக்கு கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா திராவிடர்களாக இருந்து இங்கே வந்துடுறாங்க. ஸோ திராவிடர்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா பொது தலைவர்களாக மாறிடுறாங்க. அப்போ நம்ம எப்படி பொது தலைவராக மாறுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆழ்ந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அது மிக மிக சரியாக இருந்தது. அவர் இந்த ஊருக்காகவும் இந்த ஜாதியான மக்களுக்காகவும் இல்லை கிடையாது, என்டே ஊருக்காக அப்படின்னு சொல்லி தான் அந்த பேட்டியை நம்ம ஆஃப்லைனில் பேசணும். அதை தான் நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். அவர் தன்னை ஒரு சிறிய குறியீட்டுக்குள் சுருக்கி விரும்பலை. அந்த இடத்துல மாங்குடி ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஊருக்கு நல்லது, கண்டிப்பாக நல்லது தான். அவரை பற்றி தனியாக சொல்கிறேன் நான். ஸோ சீமான் ஜெயிக்கிறனால என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுக்கே நல்லது அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கிற இளைஞர்கள் சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்க இளைஞர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட பேசேன். அப்போ சொன்னாங்கல்ல, மாங்குடி அண்ணன் ரொம்ப 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 நல்லவர், அதுலலாம் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் இங்கே ஜெயிச்சாருன்னா இந்த காரைக்குடிக்கு நல்லது, ஆனால் சீமான் அண்ணன் ஜெயிச்சாருன்னா இந்த தமிழ்நாட்டுக்கே நல்லது அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்து வச்சாங்க. அதை தாண்டி அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சீமானனை சிவகங்கையில் காரைக்குடியில் ஜெயிக்கிறார் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அடுத்தடுத்த ஊருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெயிப்பார். ஸோ அவங்களுடைய கணக்கே அதுதான். அப்போ சீமான் அவர்களை யாருமே எந்த பர்டிகுலர் ஜாதி, இந்த ஊர்க்காரர் அப்படின்னு பார்க்க விரும்பலை. அவங்க தமிழராக பார்க்குறாங்க, பொது தளத்தில் வெளிப்பாடு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அவரும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ஆஃப்லைன் டிஸ்கஷன் நடந்தது. இந்த விளக்கம் போதுமானதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப இதை கேள்வி கேட்குறவங்களுக்கு இதை பதிலாக சொல்லுங்கள். தேங்க்யூ.